விஜய் டிவியில் பெரும் வரவேற்பு பெற்ற நிகழ்ச்சி பிக் பாஸ். இப்போது 9வது சீசனில் போயிட்டுருக்கு. இதற்கு முன்னாடி இருந்த சீசன்களை காட்டிலும் இந்த சீசன் ரசிகர்களினுடைய முகம் ரொம்பவே சுளுக்க வைக்கக்கூடிய வகையில் இருக்குது. வைல்டு கார்டு போட்டியாளர்களாக பிரஜன், சாண்ட்ரா, திவ்யா உள்ளே போன பிறகு அந்த போக்கு கொஞ்சம் மாறி இருக்கிறதாக ரசிகர்கள் கருதுகிறாங்க. கடைசியாக பிரஜன் மற்றும் ரம்யா வெளியேற்றப்பட்டாங்க. இதில் தம்பதிகளாக விளையாடிட்டு இருந்த பிரஜன் மற்றும் சாண்ட்ரா, பிரஜன் போன பிறகு சாண்ட்ராவின் நடவடிக்கையில் கொஞ்சம் மாற்றம் இருக்கிறதாக பார்க்கப்படுது. சோஷியல் மீடியாக்களில் சாண்ட்ராவை பிக் பாஸில் சந்திரமுகியாக சுற்றி வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சாண்ட்ராவை வச்சு செய்கிறாங்க. ஆரம்பத்தில் சாண்ட்ராவும் திவ்யாவும் நெருங்கிய தோழிகளாக இருந்த நிலையில் திவ்யாவை எதிர்த்து வராங்க சாண்ட்ரா. ஆனால் பிக் பாஸ் வீட்டிற்குள்ளே உயிரே போகும் அளவுக்கு பிரச்சனை நடந்தாலும் எங்கள் சந்தோஷம்தான் முக்கியம்னு சுற்றிட்டு இருக்காங்க போட்டியாளர்கள் பார்வதி மற்றும் கமருதீன். கமருதீனை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் அரோரா, அதன் பிறகு ஆதிரைன்னு ரூட்டு விட்டுட்டு இருந்தார். ஆனால் கடந்த சில வாரங்களாக பார்வதியோட நெருக்கமாக பழகி வரார். சமீபத்தில் லிவிங் அறையிலிருந்து அனைவரும் வெளியே வந்த நிலையில் பார்வதி மற்றும் கமருதீன் இருவர் மட்டுமே உள்ளே போனாங்க. உள்ளே என்ன நடந்ததுன்னு தெரியல. அதற்குள் பிக்பாஸ் கமருதீனை வெளியே வரும்படி அழைச்சார். அதன் பிறகுதான் இருவரும் வெளியே வந்தாங்க. இப்படி நாளுக்கு நாள் இருவரின் அட்ராசிட்டி அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இந்த நிலையில் போட்டியாளர்களுக்கும் இவர்களின் நடவடிக்கை பிடிக்காமல் தான் இருக்குது. வெளியே வந்த பிரஜன் மற்றும் ரம்யா உள்பட இருவரும் கொஞ்சம் ஓவராக போகிறாங்கன்னு ரொம்பவே பேசி வந்துட்டுருக்காங்க. இந்த நிலையில் என்ன ஆயிடுச்சு இரவில் அப்படின்றது தெரியல. பார்வதியும் கமருதீனும் வெளியே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதில் பார்வதி அழுதுட்ருக்காங்க. அதற்கு கமருதீன் இன்னும் 30 நாட்கள் இருக்குது, அதற்கு பிறகு தான் நம்ம நடக்கிறத எதிர்கொள்ளணும் அப்படின்னு ஆறுதல் சொல்லியிருக்கார். அதற்கு பார்வதி, என் அம்மா பார்த்துட்ருக்காங்க, என்ன நினைப்பாங்கன்னு தெரியலை அப்படின்னு சொல்லும்போது கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லுன்னு கமருதீன் சொன்னார். உனக்கு 29 வயசு ஆகுதுல்ல, சரியான வயசு தான் அப்படின்னு ஆறுதல் சொல்கிறார். இதற்கு முதல் நாள் இரவு பார்வதி மிகவும் சோகமாக தனது படுக்கறையில் உட்கார்ந்தவாறு, இவ்வளோ கண்ட்ரோலான சூழ்நிலையில் என்னால் அந்த கண்ட்ரோலை மெயின்டைன் பண்ண முடியலை பிக் பாஸ், இது கட்டுப்பாடு இல்லாத எமோஷனல் அப்படின்ற மாதிரி புலம்பிட்டுருக்காங்க. பார்வதி இரவில் இப்படி பேசுவதை பார்க்கும்போது அன்றைக்கு என்ன நடந்தது அவங்க இருவருக்கும் இடையில அப்படின்ற மாதிரி சமூக வலைதளங்களில் எல்லாருமே அதை பதிவிட்டு வந்துட்டுருக்காங்க. என்ன நடந்தது, இது அவங்களுடைய ஹைப்பை இன்க்ரீஸ் பண்ணணும், அதே போல் அவங்களோட டிஆர்பி ஏற்றணுன்றதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்களா, இல்லை உண்மையிலே என்ன நடந்தது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். வெயிட் பண்ணி பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.